இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 41வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 36 வரை. கிறிஸ்துவே நமக்கு ஞானம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். சிறையிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்ற ஒருவர் ஒரே நாளில் உலகின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக மாறும் கதாபாத்திரங்கள் புனக்கதைகளில் கூட மிக மிக குறைவு. ஆனால் இறையாண்மையுள்ள தேவனின் நெடுங்கதையில் இத்தகைய ஒரு பாத்திரத்தை யோசேப்பு ஏற்றிருக்கிறான். சகோதரரால் வெறுக்கப்பட்டு பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் எகிப்தை ஆட்சி செய்யும் ஆளுநராய் மாறுகிறான். பார்வோன் தன் கனவால் கலக்கமடைந்தான். இது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றிய கவலை. இன்றைக்கு பெரும்பாலானோர் தங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலையுடன் இருக்கின்றனர். எதிர்பாராமல் ஏதாவது பேரிழப்பு தங்கள் வாழ்க்கையில் வந்துவிடுமோ என்று மக்கள் பீதியுடன் இருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்த அனைத்து காரியங்களும் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தேவனின் ஆவி இல்லாதோருக்கு இந்த தீர்க்க தரிசனங்கள் புரியாது. இறைவனின் ஞானத்தை புரிந்து கொள்ள எந்த ஒரு மனித ஞானத்தாலும் முடியாது. தேவ ஆவியை பெற்றிருந்த யோசேப்பு போன்றோரால் இது சாத்தியமாகும். பொருளாதாரம், அரசியல், சமூகம் போன்றவற்றின் எதிர்காலத்தை குறித்து தொலைநோக்கு பார்வையுடன் அறிந்திருக்கிற ஞானிகளை காட்டிலும் வேதத்தை அறிந்த ஒருவர் அதிகமாக அறிந்திருக்கிறார். ஆம், பரிசுத்த ஆவியானவர் அதற்கான புரிதலை கொண்டு வருகிறார். பான பாத்திரக்காரர்களின் தலைவன் தன்னை நினைவு கூறுவான் என யோசேப்பு நினைத்தான். ஆனால் பார்வோனுக்கு கனவு உண்டாகி அவனை கலங்கடைக்கும் வரையிலும் மனிதர் எவரும் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஆசையாய் தோன்றியது. தேவனுடைய கடிகாரத்தின் முட்கள் ஒரு வினாடி தாமதமாகவும் ஓடாது, ஒரு வினாடி முன்கூட்டியும் செல்லாது. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்று கூறியதன் வாயிலாக யோசேப்பு தன்னை சிறுகவும் தேவனுக்கு மகிமையை பெருகவும் பண்ணினான். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். யோசேப்பு அடங்கி நடந்தான், தேவன் அவனை உயர்த்தினார். மேலும் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது என்றும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்றும் தேவனுடைய பெயரை மீண்டும் மீண்டும் கூறி அவருடைய நாமத்தை புறஜாதி அரசனிடம் பெருமைப்படுத்தினான். பஞ்சம் வருவதற்கு முன்னதாகவே செழிப்பான வருடங்களை தேவன் கட்டளையிட்டது போலவே பஞ்சத்தால் யாக்கோபின் குடும்பம் அழியாதபடிக்கு யோசேப்பை முன்னதாக அனுப்பினார். இன்றைய காலத்தில் வேதமும் வேதத்தின் விளக்கங்களும் பிரசங்கங்களும் ஏராளமாய் நமக்கு கிடைக்கின்றன. ஒரு நாள் வரும், அப்பொழுது நம்முடைய ஆத்தும பசிக்கு தேவையான வசனம் கிடைக்காத பஞ்சம் ஏற்படும். ஆகவே இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற நல்ல சமயத்துக்கு தக்கதாக வேதத்தை திறம்பட கற்றுக்கொள்வோம். கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர்ந்து அவருடைய கிருபையில் பலப்படுவோம். ஆண்டவரே, நித்திய ஜீவ வார்த்தைகளை கொண்டிருக்கிற உம்மை விட்டு விலகிச் செல்லாமல் எப்பொழுதும் உம்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.